வணக்கம் நண்பா. நாங்கள் ஜான் ஜேடி. சேலத்துல நடந்த இந்த ஒரு விபத்து தான் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி வந்து பொதுக்கூட்டம் வந்து சேலத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த சேலத்துல நடக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து இறந்தார். ஸோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருந்த அ சராஜ் சுராஜ் அன்னைங்கிற பேரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா, இப்போ அவர் இறந்துட்டாரு. ஸோ இந்த கிரவுட்ல வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இத பார்த்த நெறைய பேருடைய கருத்தும் சரி, கேட்கிற கேள்வி வந்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அது எப்படிங்க? அதாவது இதுக்கு முன்ன வந்து எவ்வளவு மீட்டிங் நடந்திருக்கு, எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அங்கெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், தளபதி அவருடைய சைடுல மட்டும் ஏன் நடக்குது? இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா 41 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவருடைய வந்து இப்பதான் வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்திருக்கு. சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மீட்டிங், எவ்வளவு கட்சி நடந்திருக்கு. அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். இவருடைய சைடுல மட்டும் ஏன் அடிக்கடி நடக்குது? ஒரு உயிர் போகுது. அது எப்படி ஒரு உயிர் போகுது அப்படின்ட்டு சில கருத்துக்கள்லாம் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் வந்து ஒரு கட்சி தனித்தனியா ஒரு கட்சி இருந்தாலும், கட்சிக்காக நெறைய விஷயம் நடந்தாலும், இந்த ஒரு உயிர் போறது அப்படின்றது இப்போ ரீசென்ட்டா வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. உயிர்ன்றது சும்மா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு உயிருங்க. ஸோ உயிர் வந்து எப்படிதான் போகுதுன்னு தெரியல. எதனால போகுது? ஏன் இந்த கிரவுட்ல இப்படி நடக்குதுலாம் தெரியல. ஸோ உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மாரி அடுத்தது நடக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம். உயிர் போகாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க.